மையம் ஊடக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். சட்டத்தரணி செலுத்திய கார் தெற்கு நெடுஞ்சாலையில் தீப்பிடிப்பு. நாடாளுமன்ற பணம் கையாடல், கைதாவாரா அர்ச்சுனா எம்பி. பணத்திற்காக கொடூரமாக கொல்லப்பட்ட மூதாட்டி, சிக்கிய ராணுவ சிப்பாய். கொழும்பிலிருந்து சென்ற தொடருந்து இடைநடுவில் விட்டுச் சென்ற ஓட்டுநர், கடும் சிரமத்தில் பயணிகள். மனைவி மகளுக்கு தந்தை செய்த கொடூரம், வெளியான தகவல். அமெரிக்காவில் மாயமான விமானம், விபத்தில் சிக்கி 10 பேர் பலி. ரயிலில் இருந்து கர்ப்பிணியை தள்ளிவிட்ட விவகாரத்தில் சிசு உயிரிழப்பு. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே 5வது சுற்றுப்பணி கைதிகள் பரிமாற்றம், ஈடாக 183 பாலஸ்தீனர்கள் விடுவிப்பு. மேலும் 487 இந்தியர்களை திருப்பி அனுப்பும் அமெரிக்கா. தொடர்பான விரிவான செய்திகள். சட்டத்தரணி தனது மனைவி மற்றும் தாயாருடன் காலி பகுதியில் ஒரு அன்னதான சமய நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக அத்துக்கிரிய நுழைவாயிலூடாக அதிவேக நெடுஞ்சாலையில் காலி நோக்கி தனது காரை செலுத்திக் கொண்டிருந்த போது தொடங்குட வெளியேறும் பகுதிக்கு அருகில் காரில் அபாய எச்சரிக்கை விளக்கு எரிந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. உடனடியாக செயற்பட்ட சட்டத்தரணி தொடங்குட நுழைவாயிலுக்கு வெளியே காரை நிறுத்திவிட்டு அவரும் அவரது மனைவியும் தாயாரும் அதிலிருந்து இறங்கிய சிறிது நேரத்திலேயே காரின் முன்பக்கம் தீப்பிடித்து பின்னர் அதன் உட்பகுதிகளும் முற்றிலும் எரிந்து நாசமானதாக விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சட்டத்தரணி தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றியதால் எந்தவித உயிரிழப்போ காயங்களோ ஏற்படவில்லை என்று போலீசார் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து பண்டாரகம கலண்டிகம தீயணைப்பு பிரிவினர் குறித்த இடத்திற்கு வந்து தீயை அணைக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர். நாடாளுமன்ற பணத்தை கையாடல் செய்த விவகாரம் தொடர்பாக யாழ் மாவட்ட சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவிடம் விளக்கம் கோரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பாக தான் எந்த ஒரு விளக்கத்தையும் தரப்போவதில்லை, எதனையும் தான் நிரூபித்து நியாயப்படுத்த வேண்டியதில்லை என்று அவர் விளக்கம் கொடுத்துள்ளார். இந்த நிலையில் அவரை கைது செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்று நாடாளுமன்ற திரைசேரி நிர்வாகி ஒருவர் கருத்து வெளியிட்டுள்ள நிலையில் அவர் போலீசார் மீண்டும் கைது செய்து விசாரணை நடத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அர்ச்சுனா எம்பி ஏற்கனவே பயணித்த கார் வேகமாக சென்றது என்று போலீசார் மறிக்க அவர்களோடு தர்க்கத்தில் ஈடுபட்டு அது தொடர்பாகவும் போலீஸ் விசாரணையில் சிக்கியுள்ளார் எம்பி அர்ச்சுனா. தற்போது இந்த விசாரணை வேறு இடம்பெற உள்ள நிலையில் நாடாளுமன்றம் சென்றது முதல் அடிக்கடி இவ்வாறான சிக்கலில் சிக்கிக் கொள்ளும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா எப்படி தமிழர்களின் பிரச்சினை பற்றி பேசப் போகிறார் என மக்கள் அங்கலாய்க்கின்றனர். ராகமதலகொல பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் மூதாட்டியை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துவிட்டு சடலத்தை தீ வைத்தெரித்த முன்னாள் ராணுவ சிப்பாய் ஒருவர் ராகம போலீசாரால் இன்று சனிக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் ராகம தலகொல பிரதேசத்தில் வகிக்கும் 39 வயதுடைய முன்னாள் ராணுவ சிப்பாய் ஆவார். முன்னாள் ராணுவ சிப்பாய் கடந்த 5ஆம் தேதி ராகம தலகொல பிரதேசத்தில் உள்ள வீடொன்றிற்கு அத்துமீறி நுழைந்து அங்கிருந்த 76 வயதுடைய மூதாட்டி ஒருவரை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துவிட்டு அதன் பின்னர் சடலத்தை தீ வைத்து எரித்து அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். மூதாட்டியின் கணவரும் மகனும் வர்த்தக நிலையத்தை மூடிவிட்டு மீண்டும் வீடு திரும்பியுள்ள நிலையில் மூதாட்டி சடலமாக கிடப்பதைக் கண்டு உடனடியாக போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதனை அடுத்து போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபரான முன்னாள் ராணுவ சிப்பாய் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் நீதிமன்ற வழக்கு விசாரணையொன்றிற்கு தேவையான பணத்தை பெற்றுக் கொள்வதற்காக குறித்த வீட்டிற்குள் அத்துமுறை நுழைந்து பணம் மற்றும் பெறுமதியான பொருட்களை திருட முயன்றுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ராகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மருதணையில் இருந்து பேலியத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த தொடர்ந்து எண் 50 ஓட்டுநர் திடீரென இடைநடுவே தப்பியோடியதால் 500க்கும் மேற்பட்ட பயணிகள் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். நேற்று முன்தினம் கொக்கல தொடருந்து நிலையத்தில் தொடருந்தை நிறுத்திவிட்டு ஓட்டுநர் இவ்வாறு சென்றுள்ளார். தொடருந்து கொக்கல புகைத நிலையத்தை அடைந்ததும் ஓட்டுநர் தனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாக தலைமை ஓட்டுநர் அதிகாரிக்கு தெரிவித்து கொக்கல தொடருந்து நிலையத்தில் தொடருந்தை நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். அதன் பிறகு அவரை பற்றி எந்தவித தகவலும் கிடைக்கவில்லை. சில மணி நேரம் கழித்து வந்த கொக்கல நிலைய அதிகாரி
தொடர்ந்தில் இருந்த பயணிகளை அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுத்தார். இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட ரயில் ஓட்டுநர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அவர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இது தொடர்பாக சிறப்பு விசாரணை ஆரம்பிக்கப்படும் எனவும் தொடர்ந்து துணை பொது முகாமையாளர் தெரிவித்துள்ளார். புத்தளத்தில் தனது மகள் மற்றும் மனைவியை கூர்மையான ஆயுதத்தால் தந்தை கொடூரமாக தாக்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று நண்பர்கள் இடம்பெற்ற இந்த தாக்குதலில் காயமடைந்த இருவரும் புத்தளம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எனினும் சிகிச்சை பலனின்றி மனைவி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் புத்தளம் கலடிய பகுதியைச் சேர்ந்த 50 வயதுடையவர் என போலீசார் தெரிவிக்கின்றனர். குடும்ப தகராறு காரணமாக இந்த கொலை நடந்திருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ள நிலையில் அவரை கைது செய்வதற்கான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணம் லாக்லேட் விமான நிலையத்திலிருந்து நோம் நகருக்கு செஸ்னா 208B என்ற சிறிய ரக விமானம் ஒன்று புறப்பட்டுச் சென்றது. அதில் 10 பேர் பயணம் செய்தனர். பெரிங் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான அந்த விமானம் புறப்பட்ட 40 நிமிடங்களில் ரேடாரில் இருந்து தொடர்பை இழந்து மாயமானது. நார்டன் சவுண்ட் அருகே உள்ள மலைப்பகுதியில் விமானம் சென்றபோது கடும் பனிப்பொழிவு நிலவியது. அப்போது விமானத்தினுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டது. இதனை அடுத்து விமானத்தை தேடும் பணி முடக்கிவிடப்பட்டது. இதில் ஹெலிகாப்டர்கள் H-130 ஹெர்குலஸ் விமானம் ஈடுபடுத்தப்பட்டன. ஆனால் மோசமான வானிலை காரணமாக விமானத்தை தேடும் பணியில் சிரமம் ஏற்பட்டது. நோம் நகரிலிருந்து தென்கிழக்கே சுமார் 48 கிலோமீட்டர் தொலைவில் விமானம் காணாமல் போனதாக கடலோர காவல்படை தெரிவித்தது. இதனையடுத்து அந்த பகுதியில் தேடுதல் வேட்டை நடந்தது. இந்த நிலையில் மாயமான விமானம் விபத்தில் சிக்கியது தெரிய வந்தது. அந்த விமானம் அலாஸ்கா கடலில் உறைந்திருந்த பனியில் விழுந்து நொறுங்கி கிடந்தது. அதில் பயணித்த 10 பேரும் பலியாகினர். அவர்களது உடல்களை மீட்பு குழுவினர் மீட்டெடுத்துள்ளனர். இதுகுறித்து அமெரிக்க கடலோர காவல்படையின் செய்தி தொடர்பாளர் மைக் செலர்னோ கூறும்போது, விமானத்தின் கடைசி சிக்னல் பகுதியில் மீட்பு பணியாளர்கள் ஹெலிகாப்டர் மூலம் அறியப்பட்ட இடத்தை தேடிய போது விமானத்தின் நொறுங்கிய பாகங்களை கண்டுபிடித்தனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கோயம்புத்தூரில் இருந்து திருப்பதி செல்லும் இன்டர்சிட்டி விரைவு ரயிலில் கர்ப்பிணி பெண் பயணம் செய்து கொண்டிருந்தார். அப்போது வேலூர் கேவி குப்பம் அருகே ரயில் சென்று கொண்டிருந்த போது கர்ப்பிணி பெண் ஒருவர் கழிவறைக்கு சென்றுள்ளார். அங்கு சிலர் அவரை வன்கொடுமை செய்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் எதிர்ப்பு தெரிவித்து கத்தி கூச்சலிட்டுள்ளார். அவரின் சத்தத்தை கேட்டு சக பயணிகள் வருவதற்குள் கர்ப்பிணி பெண்ணை அந்த நபர்கள் ரயிலில் இருந்து கீழே தள்ளிவிட்டுள்ளனர். இதையடுத்து தண்டவாளத்தில் படுகாயங்களுடன் கிடந்த கர்ப்பிணி பெண்ணை போலீசார் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதில் தள்ளிவிடப்பட்டு 4 மாத கர்ப்பிணி பெண்ணின் உடல்நிலை சீராக உள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் பெண்ணின் வயிற்றில் இருந்த 4 மாத சிசுவின் இதய துடிப்பு நின்றுவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்த சிசுவை அறுவை சிகிச்சை மூலம் அகற்றியுள்ளதாகவும் மேலும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. போருக்கு பிறகு காசாவை இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு தர வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் கருத்து சர்ச்சையாக வெளுத்ததை அடுத்து இஸ்ரேல் காசா இடையிலான பிராந்திய பதட்டம் அதிகரித்தது. ஹமாஸ் இஸ்ரேலிய படைகளுக்கிடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலில் நிலையில் டிரம்பின் இந்த கருத்து பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் ஹமாஸ் சனிக்கிழமை அன்று 3 இஸ்ரேலிய பயண கைதிகளை விடுவிக்க உள்ளது. இந்த பரிமாற்றம் ஒரு நிலையற்ற போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் 5வது பிணை கைதிகள் வெளியீடாகும். இதற்கீடாக இஸ்ரேல் 183 பாலஸ்தீன கைதிகளை விடுவிக்க உள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி இதுவரை ஹமாஸ் 18 பணிய கைதிகளை விடுவித்துள்ளது. இதன் விளைவாக இஸ்ரேலிய சிறைகளில் இருந்து சுமார் 600 பாலஸ்தீனிய கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். வெளியீட்டிற்காக திட்டமிட்டுள்ள பணிய கைதிகளின் பட்டியலை பெற்றிருப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகம் உறுதி செய்துள்ளது. கடந்த மாதம் 20ஆம் தேதி அமெரிக்காவின் புதிய அதிபராக பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் சட்டவிரோதமாக குடியேறிய அனைவரையும் வெளியேற்ற உத்தரவிட்டுள்ளார். முதல் கட்டமாக 15 லட்சம் வெளிநாட்டினர் அடங்கிய பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. இதில் இந்தியாவைச் சேர்ந்த 18,000 பேர் உள்ளனர். இதில் முதல் கட்டமாக அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய 205 இந்தியர்களை அந்நாட்டு அரசு ராணுவ விமானத்தில் கைகளில் விலங்கிடப்பட்ட நிலையில் திருப்பி அனுப்பியது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்திலிருந்து புறப்பட்ட விமானம் பஞ்சாபின் அமிர்தசரிஸ் தரையிறங்கியது. விமானத்தில் வந்து 205 பேரும் இந்திய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இதனை அடுத்து அடுத்த கட்டமாக
அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய 487 இந்தியர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் விரைவில் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட உள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி, விரைவில் 487 இந்தியர்கள் வெளியேற்றப்பட இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளதாக கூறியுள்ளார். இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும், ஆனால் தனிநபர்கள் தொடர்பான குறிப்பிட்ட தகவல்கள் இன்னும் அமெரிக்க அதிகாரிகளால் வழங்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய 104 இந்தியர்கள் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். இதில் 19 பெண்கள், 13 சிறார் மற்றும் 4 வயது குழந்தையும் உள்ளடங்கும். ராணுவ விமானத்தில் வந்த அவர்கள் நேற்று முன்தினம் பஞ்சாபின் அமிர்தசரஸ் விமான நிலையத்தில் தரையிறங்கினர். இது தொடர்பான வீடியோவை அமெரிக்க எல்லை பாதுகாப்பு ரோந்து படையின் தலைவர் மைக்கேல் பாங் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார். இத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.